ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். அடிக்கடி கேட்பாங்க. இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வானலில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 1 மூடி தேங்காவை இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். தேங்காவை நம்ம துருவி சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோன்னா கடிச்சு சாப்பிடக்குள்ள நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்வீட்காக எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லமாக கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து பாகுபதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கரைஞ்சா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு கூட இந்த வெள்ளைப்பாக சூடாக இருக்கக்குள்ளாரே கலந்துக்கணும், ஆற வச்சு சேர்க்கக்கூடாது. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட பொரிச்சு வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து ஒரு ஆப்பச்சட்டியில் 1 கரண்டி விட்டு எடுத்தோன்னா 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அப்பம் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.